நம்மளும் இப்போ 15 வாரமா வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு முறையாவது திவ்யா எழுந்திருக்கும்போது இவ்வளோ தூரம் கை தட்டினாங்களா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாபகம் இல்ல. ஆனா இன்னைக்கு திவ்யா கிட்ட பேசும்பொழுது அவ்வளோ பேர் கை தட்டுறாங்க. அப்ப ஆல்ரெடி எப்படி உங்களுக்கு தெரியுதா? திவ்யா சப்போர்ட்டர்ஸ் இந்த முறை நெறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. இல்ல வந்தவங்க எல்லாருமே திவ்யாவினுடைய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. பட் அதுக்கப்புறம் அரோராவுக்கு நல்ல கைதட்டு இருந்தது. விக்கல் விக்ரமுக்கு எவனுமே கண்டுக்கல. அதுக்கு அடுத்தது யாரு? சபரி வழக்கம் போல. நீங்க சபரிய வந்து ஒரு கணம் யோசிச்சிருக்கீங்களா? அவருக்கு வந்து எந்தவித பதட்டமும் இல்லாத ஒரு மனிதனா இருப்பாரு. ஒரு மாரி ஒரு ஃபேஸ் வச்சு ஒரு மாரி பார்ப்பாரு. இன்னொன்னு ஒரு மாரி சிரிப்பாரு. அதுதான் அவரே சொல்றாரு. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லவங்கிறத யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லண்ணே. நாம நாமளா இருப்போம் அப்படிங்கிற மாரி. அது நல்லவங்கிறது ப்ரூவ் பண்ணவே தேவையில்லையே. ஏன் இவரு ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டே இருக்காரு? அந்த ஒரு கேள்வியில தான் அவர கடந்து போறோம். அதுக்கு அடுத்தது நம்ம விக்கல் விக்ரம் பாருங்க. திவ்யா தான் டைட்டில் வின்னர்னு தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. திவ்யாவ அட்மையர் பண்ண தொடங்கிட்டாப்லயாம். திவ்யாவினுடைய ஃபர்ஸ்ட்லாம் அவங்க ஏதோ பேசுவாங்க. எனக்கு ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். இப்போ அவங்க பேசுறாங்க. எனக்கு அப்படியே தெய்வ கானம் மாரி இருக்குங்க. நான் அவங்கள அட்மையர் பண்றேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரோரா சின்க்ளேயர். அவங்க வந்து இவங்கள ஆதிரையை பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த விக்கல் விக்ரம் கால புடிச்சு இழுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி, அத பிரச்சனைய ஆக்கியிருக்கலாம். ஆனா, அத மன்னிச்சு விட்டாங்க. நல்லவங்கலாம் இங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு நம்ம இது பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் குடுக்கணும். அப்படிங்கிற மாரி ஏதோ அவங்க தத்துவம் மாரி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அரோரா சின்க்ளேயர். இது வந்து ஃபேன்ஸ் தான் அந்த கேள்விய கேட்டாங்க. திடீர்னு கேமரா வந்து கமருதீன காட்டுது போல இருக்கு. பார்த்துட்டு, "ஏய் கமருதீன்! எப்ப வந்த?" அப்படிங்கிற மாரி. உடனே கானவனத்த, "நீங்க பார்க்கவே இல்லையா?" அப்படின்ட்டு அவரு ஒரு கவுண்டர் காமெடி அடிச்சு அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். எனிவே, விஜய் சேதுபதி இந்த 4 பேர பத்தி அட்ரஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. கவனிச்சீங்களா? அதாவது, "இந்த கேமுக்காக நாம் கெட்ட பேர் வாங்குனாலும் பரவால்ல" அப்படின்னு ஆடிய ஒருவர். அது யாருன்னா, விக்கல் விக்ரமா. நாம் கேரக்டர்லயே இருப்போம் அப்படின்னு ஒரு ஆடியவர். அது சபரியா. அதுக்கு அடுத்தது பாதியில வந்து இந்த கேம்ல ஜாயின் பண்ணிட்டு அடித்து ஆடும் போட்டியாளர் திவ்யா. அதுக்கு அடுத்தது பாதி நாட்கள் சும்மாவே இருந்துவிட்டு கேமுக்குள் வந்த நபர். அது யாருன்னா அரோரா சின்க்ளேயர்.